27ஆம் தேதி எங்களுடைய பொதுக்குழுவில் நாங்கள் முடிவெடுப்போம், தீர்மானம் நிறைவேற்றுவோம் அப்படின்ட்டு. அந்த சின்னத்தில் போட்டியிடுகின்ற போகின்ற போது ஏன் நீங்கள் பொதுக்குழு கூட்டல? உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறது துரதிருஷ்டமானது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அந்த துரதிருஷ்டம் தான் தலைவர் வைகோ அவர்களை 29 ஆண்டுகள் டெல்லியில் பாராளுமன்ற உறுப்பினராக வச்சிருந்தார். கொளத்தூரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இழந்தார். கவலைப்பட வேண்டிய மகன் திமுக மாறாக அதை கொண்டாடுகின்ற விதத்தில் விஜய் வந்தபோது ஆரம் தழுவி அவரை வரவேற்பதும், எல்லா கட்சியும் ஒரு மரியாதை நிமித்தங்களை சந்திச்சாரு, அன்புமணியை சந்திச்சாரு, சந்தித்தோடு முடியும். ஆனால் இவர் மட்டும்தான் ரொம்ப பூசி மெழுகி தான் சாதிக்க முடியாதது நீங்க சாதிச்சிட்டீங்க. அவரோட கனவு என்ன? திமுக இல்லாமல் பண்ணணும்னு நினைச்சு. திமுக ஒழிக்கிறது தான் வைகோவோட இலக்கம். ஒற்றை ஏஜென்டா அதுதான். போகணும்னு நீங்க முடிவெடுத்துட்டா நீங்க போயிட்டே இருக்குங்க. அவங்க பெட்டி படிக்கலாம் கட்டி தயாராக தான் இருக்காங்க. அதுக்குன்னு எங்கள் தோழர் கூட சொன்னாங்க, பத்திரிகையாளர் கூட சொன்னாங்க, இது என்ன சோபா செட் என்ன போய் சேர்ந்துருச்சா? கூட்டணி கட்சிகளை கையாள்வது வந்து திமுக தோல்வி அடைஞ்சிட்டாங்க சார். கூட்டணி கட்சிகளுக்கான முக்கியத்துவத்தை விட கூட்டணி கட்சிகள் திமுகவை தப்பான பாதையை திசை திருப்பினாங்க. Milky Mist ice creams. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் தலைவர் திரு மல்லை சத்யா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தாவேக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றாங்க. இந்த முதலமைச்சர் விஜய் அவரோட செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அறுதி பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். ஒரு இன்னும் 20 நாட்களோ கூட ஆகலை இந்த ஆட்சி துவங்கி. ஆனால் மக்களுக்கு ஒரு 10 ஆண்டுகள் ஒரு ஆட்சி இருந்தால் எப்படி ஒரு சலிப்பு ஏற்பட்டுருமோ அந்த சலிப்பு இப்பொழுது மக்கள் மத்தியில் ஏற்பட்டுருக்குது. அது காரணம் என்னென்னா, இவங்க சொன்ன அந்த உத்தரவாதங்கள். நான் கூட அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். என்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் அப்படின்வார். அது மாக்கியவல்லியோட கோட்டிங். அது இத்தாலியோடைய ஃப்ளாரன்ஸ் நகரத்தில் இருந்த ஒரு வணிகன். அவன் தான் இளவரசர்கள் எப்படி ஆட்சி செலுத்த வேண்டும் என்பதற்கு சாட்சியாக சொல்லுவான். நீ சொன்ன வாக்குறுதிகளை அப்படியே நடைமுறைப்படுத்தணும் என்பது தேவையில்லாத ஒன்று. அது ஒன்றும் அவசியமும் இல்லை. அது அந்தந்த காலத்திற்கான தேவைகள். நான் சொல்லும்போது அது நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தது, இப்போ இல்லை அப்படின்னு தான் என்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுபோல் அவர் சொன்ன வாக்குறுதிகள் அது ஏதோ ஒரு காணல் நீரால் பாசனம் செய்ய முடியாது, வானவில்லால் கணை தொடுக்க முடியாது என்பதை போன்று தான் அந்த ஆட்சியுடைய செயல்பாடுகள் ஒரு காணல் நீர் போல் தான் இருக்குது. என்னென்னா, அவங்க இப்போ கூட நாள்தோறும் வன்முறைகள், நாள்தோறும் படுகொலைகள், நாள்தோறும் பாலியல் பலாத்காரம் நடந்துட்டுருக்குது. அதில் வருத்தத்திற்குரிய ஒன்று என்ன அப்படின்னா, அதில் ஒரு 10 சம்பவம் நடக்குதுன்னா அதில் ஒரு 4 சம்பவம் தாவேகா தோழர்களால் நடக்குதுன்றது பத்திரிகையில் வருது, ஊடகத்தில் பார்க்கும்போது கவலையாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் சரிப்படுத்தி அவர்கள் தந்திருக்கின்ற அந்த 2500 ரூபாய் பெண்களுக்கான ஊக்கத்தொகை, அதே போன்று மாநிலம் முழுவதும் இலவச பேருந்து பயணம், அதே போன்று திருமணத்திற்குன்னா 1 பவுன் நகை, பட்டுப்புடவை, தாய்மாமன் சீரு, இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு பல காலங்கள் ஆகும். அது எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்றதுக்கான எந்த திட்டமும் இல்லை. ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு இவர்கள் எவ்வளவு தூரம் பக்கபலமாக இருப்பார்கள் என்பதற்கு இவருடைய அரசியல் நகர்வுகள் அதுக்கு கேள்விக்குறியாகத்தான் அமையும் என்பதை ஒரு பொதுவான பார்வையாளராக நான் பார்க்கிறேன். சமீபத்தில் விஜய் அவர்கள் திருச்சி கூட்டத்துக்கு வந்தப்போ துரைவைக்கு வரவேற்றிருந்தார். அப்போது செய்தியாளர் சந்திப்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறது துரதிருஷ்டமானது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். நாங்களும் தனி சின்னத்தில் போட்டிட்டுருக்கலாம், நிர்பந்தம் அழுத்தம் வந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த துரதிருஷ்டம் தான் தலைவர் வைகோ அவர்களை 29 ஆண்டுகள் டெல்லியில் பாராளுமன்ற உறுப்பினராக வச்சிருந்தது. 24 ஆண்டுகள் ராஜ்யசபா, 5 ஆண்டுகள் லோக்சபா என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் 29 ஆண்டுகள் அவரை நாடாளுமன்றத்தில் வைத்து அழகு பார்த்தது. அவருடைய மகன் இப்பொழுது 5 ஆண்டுகள். அந்த துரதிருஷ்டம் தான் இவரையும் 5 ஆண்டுகளாக வைத்து பார்க்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்பொழுது நீட்டி முழங்குகிறவங்கள 27ஆம் தேதி எங்களுடைய பொதுக்குழுவில் நாங்கள் முடிவெடுப்போம், தீர்மானம் நிறைவேற்றுவோம் அப்படின்ட்டு. இந்த தீர்மானத்தை ஏன் அந்த சின்னத்தில் போட்டியிடுகின்ற போகின்ற போது ஏன் நீங்கள் பொதுக்குழு கூட்டல? நிர்பந்திச்சாங்க நீங்கள் சொல்கிறீங்க. திமுக மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் நகர்த்துறீங்க. நீங்கள் போவதற்கான முடிவெடுத்து விட்டு காரணங்களை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போ நீங்கள் போய் பொதுக்குழு கூட்ட போகிறோம், செயற்குழு கூட்ட போகிறோம், அதில் நாங்கள் தீர்மானம் எடுப்போம் அப்படின்னா
உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற போது ஏன் நீங்கள் அந்த முடிவு எடுக்கலாம்? அப்போ ஏன் நீங்கள் பொதுக்குழு செயற்குழு கூட்டவில்லை? டெமோக்ரஸிவின் டிஸ்கஷன் என்று சொல்லுவான். ஜனநாயகம் என்பது விவாதிப்பது, டிபேட், டயலாக் பண்ணணும், பேசியிருக்கணும். அதை பேசாமல் அப்பொழுது தந்தையும் மகனும் முடிவெடுத்து விட்டு இப்போது வந்து நீங்கள் வந்து திமுகவில் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நான் இப்போ கேட்கறது ஒன்று தான், இந்த ஃபார்மாலிட்டிஸை முதலாக துவக்கி வைத்தது திமுகவா அல்லது மகன் திமுகவா? மகன் திமுக தான் முதலாக செய்து முடித்திருக்கு. எப்போ நான் சொல்கிறேன், 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி வச்சாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏமாற்றி அவர் முதலமைச்சர் ஆக்குன்ட்டு ஒரே கல்லில் 2 மாங்காவை வீழ்த்தினேன் என்று பெருமிதம் அடிச்சிட்டார். திமுக தோத்து விஜயகாந்த் 2014 துரைவுக்கு அரசியலுக்கு வரல இல்லைங்க சார். கட்சி துவங்கிய நாளிலிருந்து பின்புலத்திலிருந்து இயக்குகின்ற அவர் தான் அந்த கட்சியை. அப்போது 2016ஆம் ஆண்டு 27 சட்டமன்ற தொகுதியை அந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணியில் மதிமுக பெறுகிறது. அதில் 2 தொகுதி வந்து பெரிய தர்மகர்த்தா மனப்பான்மையில் வந்து தமிழர் படையின் என்று சொல்லப்படுகின்ற வீரலட்சுமிக்கு வந்து பலாவரம் தொகுதியிலும், அதே போன்று தாராபுரம் தொகுதியில் வந்து நாகை திருவள்ளுவன் தமிழ் புலி அமைப்புக்கும் 2 சீட்டு கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் தனித்தனி சின்னத்தில் நின்னாங்களா? பம்பர சின்னத்தில் தான் நிற்க வச்சிங்க. ஆக ஒரு தவறான முன்மாதிரியை, இந்த பிரசிடென்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த தவறான முன்மாதிரியை முதலாக உருவாக்கியது வந்து மகன் திமுக தான். அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ ஏன் வாய் முடிக்கணும்னு இருந்தீங்க? அப்போ தவறுகளை நீங்கள் செய்து விட்டு இப்போது நீங்கள் வந்து திமுக மேலே குற்றம், நீ ஏன் அப்போ ஏன் மறுதளிக்கிற? இப்போ வந்து காங்கிரஸ் வந்து அவங்க வந்து போராடி சீட்டுகளை பெறுறாங்க. அதே போல் தான் விசிகா பெறுகிறது, அதே போல் திமுக பெறுகிறது. நீங்கள் ஏன் சார் முதல் சந்திப்புக்கு முடிந்த உடனே நீங்கள் உடனடியாக போய் கையெழுத்து போட்டு 4 தொகுதி நாங்கள் மனநிறைவு அடைகிறோம் என்று வருகிற போது என்ன நடந்தது என்பது தான் இங்கே கேள்வி. எனவே திமுக மீது ஏதாவது குற்றச்சாட்டை வைக்க வேண்டும். இது அபாண்ட பழி சுமத்துகின்ற இடத்தில் எப்பொழுதுமே வைகோவருடைய மகனும் துணிந்து வருவார்கள். அது நடந்து கொண்டிருக்கிறது. சார், வைகோ அவர்கள் செயல்பாடு வந்து முரணா இருக்குன்னு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்சியில் இருந்துகிட்டே மற்றொரு கட்சிக்கு தாவுறாரு, ஒரு கூட்டணி தர்மத்தை மதிக்க மாட்டான்னு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா அவரோட நீங்க பயணித்தவர். இல்லை, அது என்னன்னா, திராவிட இயக்கத்துடைய திரும்புவாதி மகன் திமுக தலைவருடைய தலைமையில் இருக்கிற இப்போது இருக்கிற மதிமுக. ஏன் திரும்புவாதம்னு சொல்கிறோம்னா, எந்த கொள்கையை நீங்கள் முன்வைத்தீர்களோ அந்த கொள்கையிலிருந்து நீங்கள் பின்வாங்கினீர்கள். கட்சி துவங்கர் 1994 ஏப்ரல் 16ஆம் நாள் கடற்கரையில் வந்து வெடிகாலில் நீங்கள் வந்து சூரிய உதயத்தில் பேசுகிறீங்க. பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது, நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய எதிரி யார் என்பதை நாம் தீர்மானித்தோம். நம்முடைய எதிரி யாருன்னு கேட்குறாரு. அப்போது கூட்டம் வந்து அப்பொழுது வெளியிலிருந்து திமுகலேருந்து வந்தோன்றதால அந்த திமுக என்பது இல்லை. அந்துமணிகளை எதிர்ப்பதற்காக இவ்வளோ பெரிய இயக்கத்தை நான் உருவாக்கவில்லை. நம்முடைய எதிரி பொது வாழ்க்கையை சீர்குலைத்திருக்கின்ற, பொது வாழ்க்கையை பாழ்படுத்தி கொண்டிருக்கின்ற ஊழல் ராணி ஜெயலலிதா தான் நம்முடைய முதல் எதிரின்னு சொன்னார். 96 தோத்தீங்க. தோத்த உடனேயே அதிமுக கூட்டணிக்கு போனீங்க. தெரிந்தோ தெரியாமலேயோ நீங்கள் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். மதிமுகவுக்கு முதலாக சட்டமன்ற நாடாளுமன்ற கதவை திறந்து விட்டது அதிமுக தான். அந்த நன்றி உணவு உங்களுக்கு இருக்கானா? இல்லை. 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 98 வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்று அன்னைக்கு இருக்கிற பாஜக தலைமைக்கு வந்து ஆதரவு அளிக்கணும். அது கூட்டணி கட்சி தான் போய் முன்னெடுக்கணும். ஆனால் கூட்டணி கட்சிக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தெரிவிக்காமலே இவர் தன்னுடைய 3 பேர் ஆதரவை வாஜ்பாய்க்கு அறிவித்தார். ஆக நீங்கள் அங்கே நீங்கள் முரண்படுறீங்க. நீங்கள் யார் எதிரின்னு சொன்னீங்களோ அதே எதிரிகிட்ட நீங்கள் போய் சரண்டர் அடைகிறீங்க. மீண்டும் 2006 வந்து எந்த 19 மாதம் நீங்கள் வந்து விடுதலை புலிகளை நேற்று மாதிரித்தேன், இன்று மாதிரிக்கிறேன், நாளையும் மாதிரிப்பேன், நான் பாராளுமன்றத்தில் பேசியதற்காக பொடா சட்டத்தில் கைது செய்து 19 மாதம் உங்களை சிறையில் வச்சாங்க. அந்த 19 மாதம் சிறையில் வைத்த ஜெயலலிதாவோட நீங்கள் வந்து கூட்டணி போனீங்க. நான் போகக்கூடாதுன்னு கருப்பு சட்டை கழட்ட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சு. அது அப்போது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அவர் கடுமையான விமர்சனம். அவருடைய பொது வாழ்க்கை அதோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ 1 மாதத்துக்கு முன்பாக கூட அவர் வந்து திருவாய் மலர்ந்தார். என்ன சொன்னார்? என் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு நான் அதிமுக கூட்டணி வைத்தது அப்படின்னார். இப்போ மீண்டும் ஒரு தவறு செய்ய போகிறார். இது வந்து அதிமுகவுடன் முரண்பட்டது. 2வது வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் இவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கினாங்க. அந்த உறுப்பினராக இருந்து அந்த கட்சிக்கு விசுவாசம் வந்தார், அந்த தலைவர் விசுவாசம் வந்தார்னா இல்லை. எனவே திமுகவுக்கும் முரண்பட்டு நின்னார். தேமுதிக புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி துவங்கிய போது ஒரு பின்னடைவு மதிமுகவுக்கு ஏற்படுகிறது. அவரை பழிவாங்கணும்னு காத்திருந்து மக்கள் நல கூட்டணியில் அவரை பழிவாங்கினீங்க. தோத்து எல்லோரும் கவலையோடு இருக்கின்ற போது நீங்கள் மட்டும் மகிழ்ச்சியோடு
அந்த நிர்வாக கூட்டத்துக்கு உள்ள அப்படியே அந்த சால்வை தூக்கி போட்டுட்டு வந்தீங்க, ஒரே வரவேற்பு, ஒரே கல்லில் 2 மாங்காய் வீழ்த்தி விட்டு வந்த மாவீரனே வாங்க அப்படின்னாங்க. என்னம்மா 2 ஒரே கல்லில் 2 மாங்காய்னா, ஒன்று திமுக வீழ்த்தியது, இன்னொன்று தேமுதிக வீழ்த்தியது அப்படின்ட்டு. இப்போவும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் எதிர்பாராத விதத்தில் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியுடைய நாயகனாக மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் செய்திருக்கின்ற சாதனைகள் தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேறிய மாநிலமாக 2வது இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். மக்கள் நல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் என்று ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து மீண்டும் 2O திராவிட மாடல் ஆட்சி வரும் என்று கருதிய போது கொளத்தூரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இழந்தார். கவலைப்பட வேண்டிய மகன் திமுக மாறாக அதை கொண்டாடுகின்ற விதத்தில் விஜய் வந்தபோது தழுவி அவரை வரவேற்பதும், அது ஏதோ இவரை பார்க்க வந்த கூட்டமா வெளியில் வந்து கையை அசைத்ததும், மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற ஒரு, அது எப்படி சொல்றது தெரியல, தவறான வார்த்தைகள். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை கூட போய் சந்திச்சாரு இன்றைய முதலமைச்சர் விஜய். எல்லா கட்சியும் ஒரு மரியாதை நிமித்தத்துல சந்திச்சாரு, அன்புமணியை சந்திச்சாரு. சந்தித்தோடு முடியும். ஆனால் இவர் மட்டும்தான் ரொம்ப பூசி மெழுகி தான் சாதிக்க முடியாதது நீங்க சாதிச்சிட்டீங்க. அவரோட கனவு என்ன, திமுக இல்லாமல் பண்ணணும்னு நினைச்சு. திமுக ஒழிக்கிறது தான் வைகோவோட இலக்கம். ஒற்றை அஜெண்டா அதுதான். அதால தான் அவர் தொடர்ச்சியாக அவரோட கூட்டணி நகர்வுகள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அதற்கு எதிராகவா முடிவு. 22 தொகுதிக்கு அறிவாலயத்தில் போய் கையெழுத்து போட்டு வர்றார் 2001ஆம் ஆண்டு. நாங்களும் தான் கூட போனோம். கையெழுத்து போட்டு வந்து ஓர் இரவில் நிகழும் மாற்றத்தின் பெயர் தான் அரசியல் என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் அந்த இரவில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. காலையில் நான் கூட்டணி இல்லைன்னு சொல்லி வெளியே வர்றார். அப்போ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, தளபதி மீண்டும் அமைச்சராகிடக்கூடாது. இதே நடவடிக்கையில் தான் அவர் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தார். திமுக வீழ்த்தப்படணுன்றதில் அவருடைய ஆழ்மனதில் இருக்கின்ற அழுத்தமான சிந்தனை. எனவே அந்த வீழ்ச்சியை தாவேகா செய்திருக்கிறது. கொஞ்சம் அசைத்து பார்த்துருக்குறாங்க. அந்த மகிழ்ச்சி இப்போ அவங்க கொண்டாடுறாங்க. அதுதான், அப்படிதான் நான் பார்க்குறேன். சரி, இப்படி இருந்தும் மதிமுகவுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே தான் வந்தாங்க. ஏன்னா நீங்கள் கூட்டணி கட்சியில் நீங்களும் இருந்தீங்க, உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு 2026 தேர்தலில். ஏன் சார் அது அந்த முக்கியத்துவம் மதிமுக வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல? திமுக வந்து அப்பனா அவங்களும் ஒரு அரசியல் பண்ணாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, திமுகவுக்கு இருக்கிற அந்த அந்த பரந்துபட்ட மனப்பான்மை, ஒரு இவங்களும் திராவிட இயக்கம் அந்த கொள்கையில் பேசுகிறாங்க. கடைசி காலத்தில் அவர் வந்து வயதாகிடுச்சு, அவர் வந்து எந்த விதத்தையும் நம்மால் கவலைப்பட்டு விடக்கூடாது இருக்கின்ற ஒரு கரிசனத்தோடு தான் தளபதியுடைய நடவடிக்கைகள், திமுகவுடைய தலைவருடைய நடவடிக்கைகள் இருந்தது. ஆனால் அதுக்கு நேர்மாறாக தான் இவங்க நடந்துட்டு வந்தாங்க. எப்படியா இருந்தாலும் திமுக வந்து பின்னுக்கு தள்ளணும் போகணும் அப்படின்றது, குறைஞ்சபட்சம் அந்த நன்றி விசுவாசம் இல்லை என்பது தான் ரொம்ப கவலைக்குரிய ஒன்று. எண்ணின்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நின்றி கொண்ட மகருக்கு என்பது இவங்களுக்கு தான் பொருந்தும். ஒரு நல்ல கட்சி, ஒரு நல்ல திமுக, 100 ஆண்டு கடந்த திராவிட இயக்கம். ஏன் அந்த திராவிட இயக்கம் இந்த மண்ணில் உருவானது? 60 ஆண்டு கால, ஏறக்குறைய 59 ஆண்டுகள் அண்ணா துவங்கி இப்போது தளபதி வரையிலுமான ஆட்சிக்கு வந்து 59 ஆண்டுகள் திராவிட இயக்கத்தின் ஆட்சி. திராவிட இயக்கம் முற்று பெறுவதற்கான ஒரு நடவடிக்கையை நீங்கள் திமுக மதிமுகன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்வது உங்களை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய களங்கத்தில் நீங்கள் சுமக்கப் போகிறீர்கள் என்பதற்கு பதில் விரைவில் வரும். இந்த தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு வழங்காத காரணம் வைகோ தான் புரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, அவருடைய மகன் அரசியலுக்கு வருகின்ற போது, ஏன்னா அவங்க தொண்டர்கள் வந்து ஒரு உண்மையாக நம்ம இதாக இருக்கும், திமுகவுக்கு நம்ம உண்மையாக செயல்பட்டு இருக்கோம், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் மதிமுகவுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்க கட்சி மாறுற நிலைப்பாடு, விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் திமுக இப்படி பண்ணுறாங்கன்னு உங்கள் தொண்டர்கள் ஆதங்கப்படுறாங்க. இல்லை, அதில் அந்த உளவியல் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் என்னென்னா, கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகி போய் திமுகவில் சேர்ந்தணும் தாய் கழகத்தில் நினச்ச போது கூட அவர் வருத்தப்படக்கூடாது வைகோ என்பதற்காக தான் தளபதி அதை தடுத்து நிறுத்தினார். இப்போது நாங்கள் வந்து அவருடைய பிறந்தநாள் மார்ச் 1ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்தோம். அன்னைக்கு நாங்கள் கொடுக்கின்ற போதே இவர் போய் அவசரமாக வேலூர் பயணத்தை கூட ரத்து பண்ணிட்டு போய் முதலமைச்சர் போய் பார்க்குறாரு. எங்கள் தோழர்கள்லாம் வருத்தப்படுறாங்க, நீங்கள் அவங்கள ஊக்குவிக்கக்கூடாது என்று சொன்னதுக்கப்புறம் ஒரு பாராமுகம் இருந்தது. இருந்தாலும் எங்களுடைய கடமை, திராவிட இயக்கம் இந்த மண்ணில் பாதுகாக்கப்பட வேண்டும். சர்பிட்டி தியாகராயர், TM நாயர், நடேசனார், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் போதித்த அந்த உணர்வுகள், இனமான உணர்வுகளை நாம் கடைபிடிக்கணும்னு சொல்லி அவங்க எங்களை அழைத்தாலும் அழைக்காவிட்டு நம்ம போய் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தோழர்கள் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் வந்தோம். எங்களுக்கு அந்த உணர்வுகள் இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா போட்டியிடணும்னு நினச்சோம் எங்கள் தோழர்கள். மற்ற இடத்துல பேசலாம், கூப்பிடலாமா அப்படின்னு கூட பல பேர் பேசும்போது கூட நாங்கள் அதை எங்கள் தோழர்கள் வேண்டாம், திமுகவுடைய பயணம் செய்வோம்னு தான் நாங்கள் முடிவெடுத்தோம். சார், கூட்டணி கட்சிகளை கையாள்வது வந்து திமுக தோல்வி அடைஞ்சிட்டாங்களா சார்?
ஏன்னா சின்ன சின்ன இப்போ நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படல. அதே மாதிரி வேல்முருகன் வந்து கூட்டணியில் பயணித்தவர், அவர் தனியாக போட்டியிட்டார். அப்படி கூட்டணி கட்சி கையாள, ஏன்னா காங்கிரஸுக்கு கொடுத்த முக்கியத்துவம், தேமுதிக கொடுத்த முக்கியத்துவம் ஒரு 10 ஆண்டுகளாக அவங்களோட பயணித்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலையோ அப்படின்னு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கான முக்கியத்துவம் என்பதை விட கூட்டணி கட்சிகள் வந்து திமுகவை தப்பான பாதையை திசை திருப்பினாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு சிறந்த ஆட்சி 1996 2001 வந்து திராவிட இயக்கத்தில் திராவிட முன்னேற்றத்தோட ஆட்சி என்பது ஒரு சிறந்த ஆட்சி. சமத்துவபுரங்கள், உழவர் சந்தைகள், இப்படி எண்ணற்ற திட்டங்கள், கேஸு, தொலைக்காட்சி, இப்படி எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அதே போல் தான் ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்துருக்காங்க. 1,31,00,000 பேருக்கு வந்து அந்த 2001 கூட திமுக பாஜக இருந்தது தான் அந்த தோல்விக்கு காரணம். பல சிறப்பாக அந்த ஆண்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 2024 அப்படி எதுவுமே இல்லை சார். அப்படி இல்லை. ஆனால் அப்படி இருக்கின்ற போது ஒரு சிறந்த ஆட்சியை அவங்க கொடுத்து தேர்தலுக்கு முன்பாக பெண்களுக்கான அந்த ஊக்கத்தொகை 5,000 ரூபாய் வழங்கி, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 8,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கூப்பன் வழங்குவோம், நீங்கள் விரும்பிய பொருளை வாங்கிக்க அப்படின்னாங்க. 1,000 ரூபாய்க்கு பதிலாக 2,000 ரூபாய் நாங்கள் வந்து ஊக்கத்தொகை தருகிறோம் அப்படின்னாங்க. இப்படி எல்லா திட்டங்களும் அறிவித்ததற்கு பின்னாலும் மக்கள் வந்து அந்த மாயமானை நம்பி ஓடுற மாதிரி அந்த மனநிலையில் போய் விஜய் வந்தால் கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு வருவதற்கான சூழலை உருவாக்குவது கூட்டணி கட்சி தான். காங்கிரஸ் செய்த குளறுபடிகள் என்பது மோசமான குளறுபடிகளை செஞ்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் அவங்க தோழர்கள் வந்து ஒரு 10-20 பிரிவுகளாக பிரிஞ்சு அவங்கவுங்க கருத்துக்களை ஒரு பொது உள்ளரங்கத்தில் பேச வேண்டிய செய்திகளை பொதுத்தளத்தில் பேசுனாங்க. அப்போ கூட்டணியில் வந்து ஒரு விவாதங்கள் உருவாகிறது. அதே போல தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவர்கள் வந்தது, அவங்க அதிகமாக கொடுத்துட்டாங்கன்ற ஒரு வாதம் மக்கள் மத்தியில் உருவானது, கூட்டணி கட்சியில் உருவானது. கம்யூனிஸ்டுகள் பொது உடைமை இயக்கத்துக்கு அவங்க 6ல் நாங்கள் நின்னோம், 6 கடைசியாக கொடுங்கன்னு போது அது இல்லைன்னும் போது அவங்களுக்கான அந்த விவாதங்கள் நெடிந்து போனது. விசிக்கு அதே போன்ற ஒரு நெடிய விவாதங்கள். ஆக இந்த விவாதங்களிலேயே சிக்கப்பட்டு தான் கூட்டணி வந்து வெற்றிக்கு பாதிப்பு உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த கூட்டணியே இல்லாமல் 5,000 ரூபாய் வழங்கணும், 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த கூட்டணியே தேவையில்லை, தனியாக நம்ம களம் காணணும்னு நினச்சிருந்தா 2 கோடியே 8 லட்சம் பேர் உறுப்பினர் கொண்ட திமுக நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கும் நான் நினைக்கிறேன். தனியாக நின்றதா கூட அவங்க ஆட்சி பிடிச்சிருக்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் அது இந்த கூட்டணி கட்சிகள் தான் பின்னடைவை உருவாக்கியது என்பதையும் நான் பார்க்குறேன். நீங்களும் கூட்டணி கட்சியில் ஆதரவு தெரிவிச்சிங்க, அப்படி குறிப்பிட முடியுமா சார்? இல்லை, ஒருவேளை நம்ம அப்படி நினைக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து அதிமுக பல காலம் கூட்டணி கட்சிகள்லேயே இடதுசாரிகள் விசிகாலாம் பல ஆண்டுகளாக இருக்காங்க. இப்போ காங்கிரஸுக்கு வந்து 28 இடங்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி, அதே மாதிரி தேமுதிக 10 இடங்கள் ஒரு ராஜ்யசபா. அவர் கூட்டணி கட்சிக்குள்ளேயே நம்ம உழைப்பு செய்கிறோம், நம்ம சின்ன சின்ன கட்சியாக இருந்தாலும் நம்ம உண்மையாக உழைப்பு செய்கிறோம், திமுக ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனால் திமுக நம்மளை மதிக்க மாட்டாங்க, ஒரு பாகுபாடு காட்டுறாங்க. இவங்க இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நமக்கு ஏன் முக்கியத்துவம், அந்த ஒரு குளறுபடி இருந்துச்சு. அதில் சில தவறுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட வலிமைக்கு ஏற்ப தான் எண்ணிக்கைகள் ஒதுக்கப்படும். அவங்க கேட்குறாங்கிறதுக்காக இப்போ மதிமுகவுக்கு வந்து ஒரு 20 சீட்டு கொடுத்தாங்கன்னா நிற்கிறது யார் இருக்கிறாங்க? நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு வாங்கி தரேன், இவங்களுக்கு இப்போ கூட தாவைக்காவை மையப்படுத்தி உங்களுக்கு நான் வந்து இந்த மேயர் வாங்கி தரேன், அந்த மேயர் வாங்கி தரேன், இந்த மேயர் வாங்கி தரேன், இந்த நியமன பதவிகள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு நேற்று கூட மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் துரை போய் முதலமைச்சரை சந்திச்சு ஏதோ கோரிக்கை மனு கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அது வந்து வெளிப்படைக்கு வேணா கோரிக்கை மனுவாக இருக்கலாம், அதுக்கு பின்னால வேற ஏதோ அஜெண்டா இருந்ததுன்னு கூட சொல்றாங்க. இல்லை, அதான் சார் விமர்சிக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே மற்ற எல்லா கட்சியுமே எதிர்க்காங்க. இப்போ விசிகா இடதுசாரிகள்லாம் தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வரையும் திமுக இருக்கிறவங்களே மதிமுக மட்டும்தான் தாவேக்காக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னரில் இருக்காங்க, சாஃப்ட் கார்னர் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அதுவும் என்ன சார், அது என்ன யுக்தியாக பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது யுக்தி இல்லை. அவங்க வந்து அவங்க வெளியே போகணும், அவங்க திமுக சொல்லணும்னு இவங்க நினைக்கிறாங்க. திமுக ஏன் சொல்லணும்? நீ என் கூட இல்லைன்னு ஒரு வேளை அவங்க மன ரீதியாக அவங்க பக்குவப்பட்டிருக்கலாம். போகணும்னு நீங்கள் முடிவெடுத்துட்டா நீங்கள் போயிட்டே இருக்குங்க. அவங்க பெட்டி படிக்கலாம் கட்டி தயாராக தான் இருக்காங்க. அதுக்குன்னு எங்கள் தோழர் கூட சொன்னாங்க, பத்திரிகையாளர் கூட சொன்னாங்க, இது என்ன சோபா செட் என்ன போய் சேர்ந்துருச்சா? நேற்று கூட நம்ம தோழர் ஒருத்தர் சொன்னா, என்ன சோபா செட்டு போய் கனடாவில் டொரண்டோவில் போய் இறங்கிடுச்சாமே அப்படின்னு கூட என்கிட்ட சொன்னாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நடக்கின்ற விஷயங்களை பார்க்கின்ற போது ஏதோ ஒன்றை நோக்கி அவர்கள் போகிறார் என்பதுதான் தெரியுது. ஆனால் ஒன்று, திமுகவுடன் கூட்டணியில் இருந்ததால் மதிமுக பாதுகாக்கப்பட்டது. இல்லைன்னா அந்த கட்சி நேரம் கரைஞ்சி காணாமல் போயிருக்கும். 10 ஆண்டுகள் திமுக கூட்டணியில் இருந்ததால் தான் அதிருப்தியாளர்களை திமுகவில் சேர்க்காமல் வைத்தார்கள் பல முன்னணி தலைவர்கள்.
அப்போ மட்டும் கருத்து தந்தாங்கன்னா இப்போ இவங்க பேசுறதுக்கான ஆட்களே இருக்க மாட்டாங்க. இப்போ ஏன் தாவேகா பக்கம் போகிறாங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிமுக முன்னணி நிர்வாகிகள்லாம் தாவேகா பக்கம் சாஞ்சிட்டாங்க. நேற்று முன்தினம் கூட அந்த கட்சியோட இளைஞரணி துணை செயலாளர் சோமுன்னு ஒரு தோழர் போய் சேர்ந்திருக்கிறார். தமிழீழ சோமுன்னு ஒரு பேர், ஈரோடு மாவட்டத்தில். அதே மாதிரி திருப்பூர் மாவட்ட செயலாளர் நாகராஜ் அவங்க போய் சேர்ந்தார். இது மாதிரி தொடர்ச்சியாக போயிட்டு இருக்காங்க. இப்போ அதை தடுத்து நிறுத்துவதற்கு இப்போ தாவேகா பக்கம் நாங்கள் போகிறோம், அவங்க கூட தான் நம்ம கூட்டணி வைக்க போகிறோம், நீ ஏன் போகிறீங்க, நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்னு ஒரு சமிகையாக கூட இது இருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாலும் 3 நாளுக்கு மேலே நடத்துகிற போராட்டத்தை நீங்கள் பார்த்துருவீங்க. சென்னையில் 60 பேர் 65 பேர் நடத்துகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் உண்ணாவிரதம் உட்காந்துங்கிறீங்க. 2 வரிசை கூட நிரம்பாமல் நீங்கள் போய் உண்ணாவிரதம் உட்காந்துங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு தமிழ்நாட்டில். இது கேட்பதான் எந்த கட்சியாக இருந்தாலும் சீட்டு கொடுப்பாங்க. சார், ஆளுங்கட்சியோட பயணிச்சா நம்ம கட்சியை பாதுகாத்துக்கலாம், நம்ம ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அது தவறு இல்லை சார் ஒரு கட்சியை நடத்துகிறவங்களுக்கு? இல்லை, அதுதான் திரிபுவாதம்ன்றோம். அப்போ நீங்கள் பேசுகின்ற கொள்கை என்னாச்சு, நீங்கள் பேசிய லட்சியங்கள் என்னாச்சு? தந்தை பெரியார் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ சர்பிட்டி தியாகராஜரை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு என்ன அந்த பார்வை இருக்குது? அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அந்த பார்வை பிரகாரம் நடக்கிறாங்களான்னா இல்லை. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னே பக்ரீத். இந்த நாடுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படும், மதச்சார்மை பாதுகாக்கப்படும்னா பக்ரீத் பண்டிகையில் அவங்க வழக்க பிரகாரம் குர்பானி கொடுக்கணும். குர்பானி கொடுக்கூடான்ட்டு அந்த குர்பானிக்காக கொடுக்கப்பட வைத்திருந்த கால்நடைகள், மாடு, ஆடு, இதெல்லாம் நீங்கள் பறிமுதல் செஞ்சீங்க. பல பேர் மேல் நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க. அப்போது இது மதச்சார்பற்ற நாடா? அது மதச்சார்பற்ற அரசா? அது இல்லை. அப்போ சிறுபான்மைக்கான பாதுகாப்பு இந்த கட்சிகள் இருக்கு. ஆனால் இல்லை. ஆனால் திமுக சொன்னிச்சு, இந்த நாட்டில் வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்த போது நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் நிறைவேற்றுக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் நான் நிறைவேற்ற விட மாட்டேன் அப்படின்னாரு. உங்களால் அது முடியுமா? தமிழை 3ஆவது இடத்துல நீங்கள் எடுத்து தள்ளிட்டீங்களா சார்? உங்கள் ஆட்சியில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதா? நீங்கள் போய் கட்சி விழாவில் போய் தமிழ்த்தாய் வாழ்த்தி பார்த்து என்ன யாருக்கு என்ன லாபம்? தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல போயிடும்போது அங்கே தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வச்சு அதில் என்ன பிரயோஜனம்? அரசு விழாவில் ஏன் பாடலை? அந்த அரசு விழாவில் இருமொழி கொள்கை, அந்த இருமொழி கொள்கையில் ஏன் பாட வைக்கல? தமிழை முதல்ல பாடிட்டு தேசிய கீதம் வந்து அது வந்து வங்க மொழியில் எழுதப்பட்டது. இப்போ பாடப்படுகின்ற அந்த வந்தே மாதரம் வந்து சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. மும்மொழி கொள்கையை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் போய் செய்கிறீங்க. ஆக சிறுபான்மைக்கு மக்களுக்கான ஆட்சி அப்படின்னா இல்லை. மும்மொழி கொள்கையில் உங்களுக்கான புரிதல் இருக்குதானா? இல்லை. இப்போ நீங்கள் போய் மோடியை சந்தித்த போது நீங்கள் என்னென்ன கேட்டீங்கன்றது எதுவும் அதற்கான வெளிப்படையான விஷயங்கள் எதுவும் இல்லை. எனவே ஒரு ஆட்சி என்பது நம்முடைய இலக்கு, நம்முடைய லட்சியங்கள் நோக்கி பயணிக்கிறதா என்றால் தாவேகா இன்னும் அதை நோக்கி நகரல என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. சார், இப்போ தனிச்சின்னத்தை போட்டின்னு சொல்லி பேசப்படுற எல்லா கட்சியும் தனிச்சின்னத்தில் போட்டின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ மனித மக்கள் கட்சி கூட நான் தனிச்சின்னத்தில் இனிமேல் போட்டிடுவாங்க, ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், எனக்கு எங்கள் கட்சியோட இது அங்கீகாரம் போயிடுச்சு, அதனால் நாங்கள் திமுகவோட தான் பயணிப்போம் அப்படின்றாங்க. இப்போ மதிமுகவும் தனிச்சின்னத்தெல்லாம் போட்டிடுறோம் அப்படின்றாங்க. இந்த அமைச்சரவை விஜய் கொடுத்தனால தான் இந்த பேசப்படுதா சார் இது? ஆமாம், அதில் ஒரு நற்பாசை தானே. ஒரு இடத்துல ஜெயிச்சுதான் நம்ம போய் இன்றைக்கி கூட்டணியில் போய் சேர்ந்துருக்கலாம், ஒரு அமைச்சர் இருக்கலாம், ஆதரவு தெரியும். ஏன்னா இது மாதிரி ஒரு இக்கட்டான காலகட்டங்களில் அந்த வாய்ப்புகள் கனியும் என்பது இப்போ தெரிஞ்சிருக்குது. ஆனால் விஜய் அது துவக்கத்தில் சொல்லுகின்ற போது அதை யாரும் நம்ப தயாராக இல்லை. எவரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க சார். அதிகபட்சமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அதிகபட்சம் ஒரு 10% ஒரு 15% வாக்குகள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. கடைசி நாள் விவாதம் வரையிலும் தொலைக்காட்சியில் பேசின அத்தனை அரசியல் விமர்சகர்களும் விஜயே 2 தொகுதியில் ஒரு தொகுதியில் தான் ஜெயிப்பார் அப்படின்னாங்க. ஒரு 2-3 இடத்துல ஜெயிப்பாங்க அப்படின்னாங்க. வேறு மாதிரி காற்று வீசடிச்சு 108 தான் வந்துருக்குது, வெற்றி பெற்றிருக்காங்க. இன்றைக்கி சூழல் மாறி இருக்குது. எனவே இந்த சூழல் வந்து எல்லாரும் நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா போயிருக்கலாமே. இப்போ கூட நான் வந்து கண்ணியத்திற்கு காகிதம் இல்லத்துடைய 130வது பிறந்த நாளுக்கு போய் நான் மலர்புரை போட போனேன். 130. அங்கே வந்து நம்ம தேசிய லீக் கட்சியுடைய தலைவர் ஹாஜியார் பஷீர் அகமது, கொனிகா பஷீர் வந்தாங்க. நான் போய் போடும்போது எனக்கு ஒரு போட்ட பிறகு எனக்கு ஒரு பொன்னாடை போத்திட்டு வருங்கால முதலமைச்சராக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டேன், யாரும் முதலமைச்சராக வரலாம், நீங்களும் ஒரு முதலமைச்சராக வாங்கலாம், நீங்கள் நிறைய போராடி இருக்கீங்க, நீங்கள் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், நீங்களாம் வந்தால் நல்லா தானே இருக்குன்னு வாழ்த்துறாங்க. இந்த நிலைமைக்கு நாடு போயிருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா இது போன்ற நிலைமைகளால் உருவாகும். இதுதான் செய்தி. செய்தியாக ஒரு கேள்வி, வருகின்ற மதுராந்தக இடைத்தேர்தலில் மல்லை சத்யா போட்டிடுவாரா? நீங்கள் பார்த்தீங்கன்னா
2020 2027 உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. 2021 இந்த குறைவான வாக்குகள்லாம் வெற்றி வாய்ப்பு தவற விட்டீங்க. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் என்னை காட்டிலும் அவங்க வந்து 10 மடங்கு கூடுதலாக பணம் செலவு செய்தாங்க. அதிமுக வேட்பாளர் 10 மடங்கு பணத்தை வாரி இறைச்சாங்க. நாங்கள் எங்களோட கை காசுக்கு தான் செலவு பண்ண முடியும். எங்களால் முடிஞ்சாலும் என்னுடைய சக்திக்கு மீறி தான் செலவு செய்தோம். அப்போ வச்ச டாக்குமெண்ட்டு இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதுவரையிலும் நான் சொல்லாத செய்தி, இது டிபேட்டில் சொல்கிறேன். 2021 கடைசி நேரத்தில் கொஞ்சம் பணம் இல்லைன்னும் போது அந்த டாக்குமெண்ட் வீட்டு டாக்குமெண்ட் இருந்தது. அந்த சென்னையில் வச்சு தான் அந்த பணம் வாங்கினோம். 2021 முடிஞ்சு இப்போ 2026 நம்ம நிற்கிறோம். இன்னும் வரலும் அந்த டாக்குமெண்ட் என்னால் மீட்க முடியல. இதுதான் என்னுடைய நிலைமை. ஆனால் அப்படி இருந்தோம். எனக்கு இருந்த அந்த வரவேற்பு, நான் அந்த மாவட்டத்துக்காரன் நாள்தோறும் நல்லது கட்டங்களில் பங்கேற்கிறேன். என்னுடைய உறவுகள்லாம் சுற்றி இருக்கிற தொகுதி என்கின்ற காரணத்தினால அத்தனை கோடி ரூபாய் அவங்க செலவு செய்தாலும் சில ஆயிரம் வாக்குகள் தான் அவங்க வெற்றி பெற முடியுது. நான் ஒரு 1800 ஓட்டு வாங்கியிருந்தேன்னா நான் தான் எம்எல்ஏவாக இருந்திருக்க முடியும். அது ஒரு சூழல் மாறிடுச்சு. 2026 நிலைமைகள் எப்படின்னா, முன்னை காட்டிலும் இன்னும் கூடுதலாக தான் பணம் செலவு பண்ணி 6000 வாக்குகள்னாவும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. வைக்கப்பட்ட மை இன்னும் காயலை. யாருக்குமே வாக்களித்த யாருக்குமே அந்த மை இன்னும் கலையலை. 10 நாளில் நீங்கள் போய் ராஜினாமா பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வரவேற்பு அந்த தொகுதியில் எப்படி இருக்குன்றத அந்த தேர்தல் வரும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். மதுராந்தக தொகுதியை பொறுத்தவரையிலும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக கொஞ்ச நாளாகவே அந்த தொகுதி எப்பொழுதுமே ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை தான் அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆளுங்கட்சி ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு எதிரானவங்க தான் வாக்கு சேர்க்கிறீங்க. இப்போ கூட நான் சொல்கிறேன், திமுக வந்து கடுமையாக திட்டமிட்டு பணியாற்றினால் மதுராந்தகம் தொகுதி நிச்சயம் திமுக வெற்றி பெறும். இப்போ இடைத்தேர்தல் வருகின்ற அத்தனை தொகுதியிலும் கூடுதல் கவனம் செலுத்தினா ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை இந்த வெற்றியின் மூலமாக நீங்கள் நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அதுக்கு முதல் தொகுதியாக மதுராந்தகம் இருக்கும் என்பது மாற்று கருத்து இடமில்லை. நீங்கள் போட்டிடுவீங்களா? இல்லை, அது வந்து அதான், நாங்கள் வந்து ஒரு சிறிய கட்சி. நாங்கள் இப்போ தான் கட்சி உருவாக்கின்னு ஓராண்டுகள் கூட நிறைவடையலை. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கான அந்த பகுதியில் நீங்கள் செல்வாக்காக வேற இருக்கீங்க இருக்கோம். எங்களுக்கான நாங்கள் நாள்தோறும் பயணிக்கிற பகுதி, நாள்தோறும் இன்ப துன்பங்களில் பங்கேற்கிறவங்க. அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நாங்கள் மறுக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கான சோர்ஸஸ் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா நாங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டோம். நாங்கள் வந்து திமுக வெற்றி பெறணும்னா திமுகவுக்கு நாங்கள் திமுக வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு அழைச்சாங்கண்ணா. ஏன்னா இப்போ வந்து அவங்க இருக்காங்கன்றதால எங்களை அழைக்காமல் இருக்காங்க. அவங்க கோச்சிப்பாங்கன்றதுக்காக எங்களை பாராமுகமாக இருக்கலாம். ஒருவேளை அவங்க வந்து 27ஆம் தேதி பொதுக்குழு செயற்குழு சும்மா நாளும் ஊரையாக மாற்றுவதற்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து தாவேக்கா பக்கம் தாவுவதற்கு ஒரு நல்லெண்ணத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ ஆட்சிக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கின்னு வராங்க. ஒருவேளை ஏதாவது நடக்கலாம். அது அரசியலில் வந்து எதுவும் நிரந்தரம் இல்லை. நான் நேற்றோட சொன்னேன், தேவை முடிந்தவுடன் துரோகி நண்பனாகிறான், தேவை தொடங்குகின்ற போது துரோகி நண்பனாகிறான். எனவே திமுக மதிமுகவுடைய நிலைப்பாடுகள் விரைவில் வெளிச்சத்துக்கு வந்துடும். முடிஞ்ச வரலாம் அவங்க வந்து வெளியே போயிட்டாங்கன்ற நிலையில தான் எல்லோரும் பார்க்குறாங்க. சோஷியல் மீடியா, சமூக வலைதளத்தில் மதிமுக கடுமையாக திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுது. மதிமுகவுடைய அந்த சோஷியல் மீடியா, அந்த சமூக வலைதளத்துடைய தலைவர் யாருன்னு கேட்டால் சாட்சியாத்து அந்த கட்சியுடைய முதன்மை செயலாளர் துரை தான். அவர் அதை கண்ட்ரோல் பண்ணல, அது ஊக்குவிச்சு கொண்டு வராரு. எனவே நிலைமை சீக்கிரம் வெள்ளித்திரையில் காண்க என்பதை போல சீக்கிரம் அதுக்கான முடிவுகள் தெரிஞ்சிடும். அண்ணாமலை பாஜகலேருந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. புதிய பாதையை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 18 மாதமாக அதிருப்தியில் இருந்தேன், கட்சி வேறுபாடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திரு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி தமிழக அரசியலுக்கு வந்தவர். அவரிடம் எனக்கு நேரடியாக நாங்கள் எப்போ சந்திச்சிருக்கோம்னா இல்லை. ஆனால் அவர் மீது எனக்கு ஒரு மதிப்பீடு உண்டு. என்ன மதிப்பீடு அப்படின்னா, மதிமுகவிலிருந்து என் மீது துரோகப்பழி சுமத்தி என்னை வெளியேற்றிய போது நான் பல கட்சியோடு நான் போராடி இருக்கிறேன். அந்த கட்சிகளுக்காக நான் சிறைக்கு போயிருக்கிறேன். இப்படி ஒரு அநீதி எனக்கு இழைக்கப்பட்ட போது எனக்காக எந்த கட்சியும் குரல் கொடுக்கல. ஆனால் எனக்கு தொடர்பு இல்லாத ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆதரவு குரல் வந்துன்னா அது அண்ணாமலை கிட்டேருந்து தான் வந்தது. அந்த விதத்தில் அவருக்கு இப்பொழுது நான் நன்றி தெரிவிக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலுக்கு நீங்கள் முடிவெடுத்த போது அதற்கு வந்து நீங்கள் இந்த வலதுசாரி சிந்தனைக்கு போய்விட வேண்டாம். மீண்டும் வேல் யாத்திரை, கோயிலாக நான் போகிறேன் அப்படின்றதெல்லாம் அது உங்களோட தனிப்பட்ட
வழிபாடுகள், உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது சமூக நீதி, மாநில சுயாட்சி, மொழி உரிமை, இன உரிமை, ஈழத்தமிழ் பிரச்சனை, இப்படி பல்வேறு கூறுகளை கொண்டது தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் களங்கள். இந்த களத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய கொள்கைகளை வடிவமைத்தால் வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆதரவு நிலை உங்களுக்கு உருவாகும். இல்லை நான் பாஜகவுடைய நிலைப்பாடு தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் பாஜகவோட ஒரு கிளையாக தான் நீங்கள் இருக்க முடியும், செயல்பட முடியும். எனவே இதையெல்லாம் நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அதை கடந்து உங்களுக்கான பல தளங்கள், உங்களுக்கான ஆதரவு சக்திகள்லாம் இருக்கலாம். அது நீங்கள் எப்படி திட்டமிடலாம். ஆனால் இருந்தாலும் இந்த மண் என்பது திராவிட இயக்கம், திராவிட மண் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப நீங்களுடைய செயல் திட்டங்களை வடிவமைத்தால் அரசியல் பிரகாசிக்க முடியும். வெற்றி பெறுவது என்பது அடுத்த கட்டம். ஏன்னா நீங்கள் கடந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் நீங்கள் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறீங்க. உங்களை நோக்கிய ஒரு நகர்வுகள் இருந்தது அப்போது அந்த அரசியல் காலகட்டங்களில். அது பாஜக சரியாக பயன்படுத்த தவறியது என்பதும் பொதுவான மக்கள்கிட்ட ஒரு பார்வை இருந்திருது. அதெல்லாம் மாற்றமில்லை. இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது ஒரு புதிய பாதை, புதிய இயக்கம் என்று முடிவெடுத்து விட்டால் இந்த திராவிட இயக்கம் தமிழ்நாட்டுடைய சூழலுக்கு ஏற்றாற் போன்று நீங்கள் அரசியல் நகரை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களை இப்போதும் உங்களை பாஜக முகமாகத்தான் மக்கள் பார்ப்பாங்க. நீங்களுடைய நீங்கள் எந்த அந்த வடிவேல் படத்தில் போட்டு ஒரு இதில் வரலாம், முதல்ல கொண்டைய மாத்திரா அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த வேடம் அணிந்து வந்தாலும் நீங்கள் வலதுசாரி, நீங்கள் ஒரு மதவாத சக்தி, நீங்கள் பாஜகவுடைய பி டீம் என்பதை அல்லது ஸ்லீப்பர் செல் என்பதை நீங்கள் மீண்டும் நிரூபிக்க தான் வர முடியும். அது நாட்டு மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்க என்பது காலம் பதில் சொல்லட்டும். இருந்தாலும் ஒரு புதிய பாதை அல்லது பாஜகலேருந்து நீங்கள் வெளியே வந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதுவே பாஜகவோட பிளான் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இனி வரும் சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி, விஜய், அண்ணாமலை மும்முனை போட்டியாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் இந்த 3 தனி மனிதர்கள் என்பதனை கடந்து அவர்கள் பின்னால் இருக்க அந்த இன்ஸ்டிடியூஷனை பார்க்கணும். 1000 இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகரான கட்டமைப்பு கொண்ட இயக்கம் உலகத்திலேயே இந்தியாவிலேயே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வலுவான கட்டமைப்பு கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவராக தலைவர் தளபதி அவர்களால், அவருடைய மகன் இப்போது இளைஞரணி செயலாளர் இருக்கிறார், இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் என்பது என்னென்ன, ஆங்கிலத்தில் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஷேடோ சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா நிழல் முதல்வர். ஏறக்குறைய நிழல் முதல்வராக இருக்கின்றவர். நிழல் ஒரு உருவம் இருந்தால்தான் அதுக்கு நிழல் வரும். நிழல் முதல்வராக இருக்கின்றவர் உண்மையான முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் கணிந்திருக்கலாம். காரணம் அவங்ககிட்ட இருக்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்பொழுது விஜய்க்கு வந்திருக்கின்ற ஒரு ஆதரவு, ஒரு கரிஸ்மாட்டிக், அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவலை அந்த சகோதரிகள், இளைஞர்கள் கண்மூடித்தனமாக அவர் ஆதரிப்பது, இதெல்லாம் ஒரு கட்டமைப்பாக வருகின்ற போது அவர்கள் அந்த எதிர்நிலையில் இருப்பாங்க. அண்ணாமலை என்பது அவர் மட்டுமே தான் இப்பொழுது ப்ரொஜெக்ஷனில் இருக்கிறார். அவர் மட்டும்தான் பேசப்பட்டார், அவர் மட்டும்தான் செயல் திட்டங்களை வகுத்திருந்தார். அப்போது அவர் பின்னால் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கி அந்த பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அவர் மட்டுமே தனித்து வருகின்ற போது விடை என்னவாக இருக்கின்றது காலம் பதில் சொல்லும். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த கட்டமைப்பு என்பது வலுவான கட்டமைப்பு. அதை எவராலும் அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாது. வீழ்த்தவும் என்னை போன்ற கோடிக்கணக்கான திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் ஒருபோதும் விடமாட்டார்கள் என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தலைதந்தேனும் தலைநகரை பாதுகாக்க வேண்டும் என்று போராடியது போன்றுதான் இப்போ திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்கு எல்லா தியாகத்துக்கும் சித்தமாக இருக்கின்றவர்கள் இருக்கிறார் என்பதை ஆட்சி அல்லது அரசியல் நடத்துகின்றோம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இந்த டிபேட்டுக்கு, விவாதத்திற்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.